வள்ளி கண்டெடுக்கப்பட்ட வந்தேன்னா நானே எங்க அப்பாவும் சரி காட்டுக்கு போகும்போது வேட்டையாட போனோம். ஓ, நீங்க உங்க அப்பா வேட்டையாட போறீங்க. போகும்பொழுது சரி வள்ளி கிழங்கு சொல்ற பள்ளத்துக்குள்ள குகா குகான்னு ஒரு சத்தம் கேட்கத்தான் செய்யும். என்னன்னு பார்க்கும்போது யார் பார்த்தது? நான் தான். பார்த்த உடனே பொம்பளை பிள்ளை கண்டுபிடிச்சிட்டேன். ஓ, பள்ளத்துக்குள்ள பார்த்த உடனே பொம்பளை பிள்ளை கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்ச உடனே உங்க அப்பா கிட்ட என்ன பிள்ளைன்னு சொன்னீங்க? பொம்பளை பிள்ளைன்னு சொன்னீங்க. எதை பார்த்து பொம்பளை பிள்ளைன்னு சொன்னீங்க? இல்லையா, பள்ளத்துக்குள்ள குழந்தை சத்தத்தை கேட்டு இந்த ஊர்லயாவது அடுத்த கவலை இருக்கக்கூடிய ஆளு கட்டிய போற ஆளு அற்புதம் நகைச்சுவை நடிகன் இருக்கட்டும். இருந்தா கூட நீங்க கட்டிய போற ஆளு அழைத்து உன்னை எதுக்காக அழைத்தேன் என்றால் நீ இங்க இருந்து தேவகோட பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடு. ஊசிமணி பாசிக்கிற மாதிரியே இருக்க. நான் மகரிஷி வந்திருக்கேன். அழைத்து வரங்கள் ஆசீர்வாதம் வாங்க. மரியாதை நல்லா சம்பாதிக்கிறீங்க. சரி, நல்ல சம்பளம் வாங்குறீங்க. சரிங்க, அன்பளிப்புலாம் நிறைய வாங்குறீங்க. வீடு வாங்கிருக்கீங்க, கார் வாங்கிருக்கீங்க. சரி, கடைசியில இந்த வேஷம் போறப்ப சட்டம் வாங்குறது உங்கள்கிட்ட காசு. சட்டம் இல்லாம வரீங்க. அது ஒரு பாத்திரம், இது ஒரு கதாபாத்திரம். சில ஒரு பாத்திரம் கிடையாதுமா, கதாபாத்திரம். அடுத்த தங்கச்சி வள்ளி. அடுத்த கவலை இருக்க முடியாது. தலைவி வள்ளி. வள்ளி அழைத்து வாங்க. வள்ளி தங்கச்சி தங்கை ப்ளீஸ் கம்.
தாங்கள் இருவருமே இப்படி நடந்து கொண்டிருந்தார். தங்கச்சி நான் என்ன செய்வது? அழைப்பதற்கு காரணம் என்ன? ஒரே காரணம் தான். என்ன காரணம்? எப்பொழுதும் போல நம்ம இடத்துக்கு சரியாக சாமியார் வந்திருக்கு. எப்படி தோட? எப்பொழுதும் போலவா? நாரத மகரிஷி வந்திருக்கிறேன். சுவாமியை அழைத்து வாருங்கள். இதோ அழைத்து வருகிறேன். சுவாமி வாருங்கள். சுவாமி இருங்கப்பா. சரியா? நான் ஒன்னே கூப்பிடல, அந்த சாமியை விட்டேன். நீ போய் உள்ள நாரதரா? இந்த ஆளு இல்லைங்க, நான் பார்த்த ஆளு வேறங்க. அண்ணே, நீ தான் வந்து ஆடி போனீங்க. நீங்களே இவ்வளவு குழப்பமா இருந்தீங்கன்னா அவ எவ்வளவு குழப்பமாவா? ஐயோ, அந்த சாமி கருப்பா பயங்கரமா சாப்பிட. இவர் எப்படி இருக்காருங்க? இவர் பயங்கரமா சமப்பா இருக்காப்ல. அந்த வேலைக்கு வரவே கொடுத்துருவோமா? கொடுத்து விட்டு திருமால் புகழ் பாடி திருலோகம் தனிநாடும் தெய்வகருள் தூதுவரே வருகவே, உங்கள் திருவடிகள் சரணமாசி தருகவே, திருவடிகள் சரணமாசி தருகவே. திருமால் புகழ் பாடி திருலோகம் தனிநாடும் தெய்வகருள் தூதுவரே வருகவே, திருவடிகள் சரணமாசி தருகவே, திருவடிகள் சரணமாசி சந்தித்து ஆசைகள் பெற்றதை எண்ணி மிகவும் பெருமைப்படுகின்றேன். தாங்களே என் இருப்பிடம் தேடி வந்த நினைந்தவுடன் அளவுகடந்த மகிழ்ச்சியும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது. தம்மிற் பெரிய தாமர ஒழுகுதல் வன்மையில் எல்லாம் தருகின்ற பொன்மொழியின்படி தம்மை விட பெரியாரின் நட்பும் தொடர்பும் ஆசீர்வாதமும் மிக சிறந்த செயலாகும் என்பார்கள். ஆகையால் தங்கள் சங்கத்தின் செயலாளர் எங்கிருந்தாலும் வெகு விரைவாக நாடக மேடைக்கு வரும்படி மிக தாழ்மையை கேட்டுக்கொள்கிறார்கள். சங்க செயலாளர் சுகுமாரன் எங்கிருந்தாலும் மேடை வரவும். ஆக இருவரும் சென்று வாருங்கள். சுவாமி, உங்கள் தங்கை என்ன வேண்டும்? என்ன வர வேண்டும்? எனக்கு ஆசீர்வாதம் மட்டும் கொடுங்க சாமி. பல்லாண்டு வாழ வேண்டும். சாமி எப்படி வருகிறேன்? தவறா நினைச்சுக்கல. இந்த பாம்பு ஆம்பளை பாம்பா பொம்பளை பாம்பா? வந்தாரி வரவேற்பது தமிழ் பண்பாடு. அந்த தமிழ் பண்பாடு சிறிதும் குறையாமல் அருமையான ஒரு வரவேற்பு. அதை வழங்கிய உங்களை வாழ்த்து எங்களிடமே ஆகினாலே அதற்கு முன்பாக இப்படி ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியை பங்கெடுத்துக் கொண்ட அனைத்து நாடக கலைஞர்களுக்கும் ரசிகர்களுக்கும் நம்ம கதா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான
நிவாரண நிதி திரட்டும் இந்த நாடகத்திற்கு என்னை அழைத்து வந்து பெருமைப்படுத்திய எங்கள் மரியாதைக்குரிய அருமை ஐயா எங்கள் இசை நாடக சங்கத்தின் நிரந்தர தலைவர் அருமை ஐயா மண்ணின் மைந்தர் காந்தி அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் அன்பு உள்ள அனைவருக்கும் மற்றும் புலரப்புள்ளது சார்ந்த அன்பு உள்ள அனைவருக்குமே ரசிகர்களுக்கும் மற்றும் நாடக ரசிகர்களுக்கும் கலைஞர்களுக்கும் முதலில் மனமார்ந்த நன்றி வழங்கி கௌரவப்படுத்திய அன்பு ரசிகர்கள் புலனப்புல வாயிலாகவும் சரி இல்லை தனிப்பட்டவர்கள் வழங்கி கௌரவப்படுத்திய அன்பு உள்ளங்கள் அனைவருக்குமே கலைஞரை சார்பாக மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு முறை மனதாக உரித்தாய் கொண்டு வழங்கலாம் உங்களுக்கான வாழ்த்துக்களை. பூ போடி